அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 9. அலகுகள்: விமர்சனம், விவாதம், நேர்காணல். விமர்சனம் ஓர் இலக்கிய படைப்பின் பயனாக வாசகர் அடையும் பயன், அனுபவக் குறிப்புகள் விமர்சனம் எனப்படுகிறது. சமகால இலக்கிய நிகழ்வுகளுக்கும் எதிர்கால இலக்கிய தேவைகளுக்கும் இடையே இணைப்பினையும் இயைபினையும் ஏற்படுத்தும் ஒன்றாக விமர்சனம் அமைகின்றது. ஒரு விமர்சனத்தின் ஊடாக நிறை குறைகளை சுட்டிக்காட்டி தரமான இலக்கிய படைப்புகள் வெளிவர உதவ முடியும். விவாதம். விவாதம் என்பது பார்வையாளர்கள் முன்னிலையில் ஒரு விடயம் தொடர்பில் காரண காரிய தொடர்புகளுடன் தர்க்க ரீதியாக இடம்பெறும் உரையாடல் ஆகும். ஒரு விடயத்தை பற்றியோ அல்லது ஒரு தலைப்பினை ஒட்டியோ தர்க்க ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கும் கலையே விவாதம் எனப்படும். தேடலும் வாசிப்பும் பேச்சாற்றலும் உள்ள ஒரு மாணவரால் மிகச் சிறப்பாக விவாதத்தில் பங்கெடுக்கவும் கருத்துக்களை முன்வைக்கவும் முடியும். நேர்காணல். நேர்காணல் என்பது இன்றைய உலகில் தனித்துவமான துறையாக வளர்ந்துள்ளது. இது பேட்டி, செவ்வி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. ஒருவரின் ஆளுமை திறன், தனித்துவம், சிந்தனைகள் முதலானவற்றை நேர்காணல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பத்திரிகை சஞ்சிகைகளிலும் இலத்திரனியல் ஊடகங்களிலும் இடம்பெறும் நேர்காணல்களின் ஊடாக புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இனி பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. முதலாவது வினா: ஓர் இலக்கிய படைப்பை படித்து நிறை குறைகளை சுட்டிக்காட்டி தரமான படைப்பிற்கு வழிகாட்டுபவர் விமர்சகர், எழுத்தாளர், கட்டுரையாளர், ஆய்வாளர். சரியான விடை விமர்சகர். விமர்சகரின் பண்பு அல்லாதது: துணிவுடையவராக இருத்தல், தொடர் வாசிப்பை மேற்கொள்பவராக இருத்தல், பிழைகளை மட்டும் கண்டுபிடிப்பவராக இருத்தல், நுண்ணிய அறிவுடையவராக இருத்தல். சரியான விடை பிழைகளை மட்டும் கண்டுபிடிப்பவராக இருத்தல். மூன்றாவது வினா: தர்க்க ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கும் கலை விவரணம், விவாதம், பாடுதல்,
புகைப்படக்கலை. சரியான விடை விவாதம். 4வது வினா, விவாதத்தின் பண்பாக கருதப்படுவது. சுற்றி வளைத்து பேசுதல், குழு ஒருமைப்பாட்டுடன் செயற்படுதல், உபகதை சொல்லுதல், நேரிடையாக தாக்குதல். சரியான விடை குழு ஒருமைப்பாட்டுடன் செயற்படுதல். 5வது வினா, பின்வருவனவற்றுள் பொருளால் வேறுபட்டது. வியாசம், செவ்வி, பேட்டி, நேர்முகம். சரியான விடை வியாசம். 6வது வினா, நேர்காணல் ஒன்றில் தவிர்க்க வேண்டியது. நியம மொழியில் உரையாடுதல், விவாதத்தை மேற்கொள்ளுதல், வினா தொடுத்தல், குறித்த நபரைப் பற்றி அறிந்திருத்தல். சரியான விடை விவாதத்தை மேற்கொள்ளுதல். 7வது வினா, சாதாரண கருத்திலிருந்து பிரதான கருத்து வரை வளர்த்திச் செல்லும் பண்பை கொண்டது அல்லாதது. 1. விவாதம் உரையாடல். 2. அறிவித்தல் அறிக்கை. 3. உரையாடல் நேர்காணல். 4. பேச்சு விமர்சனம். சரியான விடை அறிவித்தல் அறிக்கை. 8வது வினா, கவிதை, சிறுகதை, நாவல் ஆகியவற்றினை சீர்தூக்கி பார்த்து கருத்துக்களை முன்வைத்தல், விமர்சனம், விவாதம், நூல் அறிமுகம், கட்டுரை. சரியான விடை விமர்சனம். 9வது வினா, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, இணையம் ஆகியவற்றில் செய்திகளை எழுதுவோர், வாசிப்போர், தொகுப்போர் முதலானவர்களை குறிக்கும் சொற்றொடர். பத்திரிகையாளர், இதழியலாளர், ஊடகவியலாளர், வலைப்பதிவர். சரியான விடை ஊடகவியலாளர். 10வது வினா, இலக்கிய விமர்சனம் என்பது நிறை குறைகளை காணுதல், தரமறிந்து வகைப்படுத்துதல், படைப்பின் நோக்கத்தை அறிய உதவுதல்,
மேற்கூறிய யாவும். சரியான விடை மேற்கூறிய யாவும். நல்லது பிள்ளைகளே, இனி நாங்கள் தொடர்பு படுத்துகின்ற மற்றும் ஒரு பகுதியை நோக்குவோம். நியம மொழியில் உரையாடும் ஆற்றல், கருத்து வெளிப்படுத்துதல், பொருத்தமான கருத்துக்களை முன்வைத்தல், சிறந்த வாசகர்களை உருவாக்க துணை செய்வது, இலக்கியத்தின் தரத்தை அறிய உதவுபவர். மறுபுறத்தில் விவாதம், செவ்வி, விமர்சகர், நேர்காணல், விமர்சனம் ஆகியன தரப்பட்டுள்ளன. இவற்றை நாங்கள் மிகச் சரியாக தொடர்புபடுத்துவோம். முதலில் நியம மொழியில் உரையாடும் ஆற்றல் செவ்வி. கருத்து வெளிப்படுத்துதல் நேர்காணல். பொருத்தமான கருத்துக்களை முன்வைத்தல் விவாதம். சிறந்த வாசகர்களை உருவாக்க துணை செய்வது விமர்சனம். இலக்கியத்தின் தரத்தை அறிய உதவுபவர் விமர்சகர். இனி நாங்கள் சரி பிழை இடுக என்ற பகுதியை நோக்குவோம். பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிக்குக. முதலாவது, சமூகத்தின் அழகியல் உணர்வையும் ரசனை மட்டத்தையும் விருத்தி செய்வது விமர்சனம். இரண்டாவது, தர்க்க ரீதியாக இடம்பெறும் உரையாடல் விவாதம் எனப்படும். மூன்றாவது, விமர்சகர் ஒருவருக்கு சமூக அக்கறை தேவையில்லை. நான்காவது, விவாதத்தை சொற்பொழிவு போன்று நிகழ்த்த முடியும். ஐந்தாவது, புதிய தொழில்நுட்ப சாதனங்களை கையாளும் திறன் செவி காண்பவருக்கு இருத்தல் வேண்டும். முதலாவது, சமூகத்தில் அழகியல் உணர்வையும் ரசனை மட்டத்தையும் விருத்தி செய்வது விமர்சனம் என்ற கூற்று சரி. தர்க்க ரீதியாக இடம்பெறும் உரையாடல் விவாதம் எனப்படும் என்ற கூற்று சரி. விமர்சகர் ஒருவருக்கு சமூக அக்கறை தேவையில்லை என்ற கூற்று பிழை. விவாதத்தை சொற்பொழிவு போன்று நிகழ்த்த முடியும் என்ற கூற்று பிழை. புதிய தொழில்நுட்ப சாதனங்களை கையாளும் திறன் செவி காண்பவருக்கு இருத்தல் வேண்டும் என்ற கூற்று சரியானது. நல்லது பிள்ளைகளே, இனி நாங்கள் சுருக்கமான விடை எழுதுதல் என்ற பகுதி பற்றி பார்ப்போம். முதலாவது,
விமர்சகரின் பண்புகள் 3 எழுதுக. தொடர் வாசிப்பு உடையவராக இருத்தல், நடுநிலை கொண்டவராக இருத்தல், நுண்ணிய அறிவுடையவராக இருத்தல். இரண்டாவது, செவ்வி காண்பவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் 3 எழுதுக. 1 துறை சார்ந்த அறிவு, 2 சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப வினவும் திறன், 3 சிறந்த மொழியாளுகை. விவாதத்தில் ஈடுபடுபவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் 3 எழுதுக. 1 தலைப்பை விளக்கி பேசுதல், 2 கருத்துக்களை ஆதாரபூர்வமாக முன்வைத்தல், 3 குழு ஒருமைப்பாட்டுடன் செயற்படுதல். நேர்காணல் ஒன்றின் நோக்கம் யாது? நடப்பு விடயம் அறிதல், நிகழ்வு விவரம் அறிதல், கருத்து வெளிப்படுத்தல். விவாதத்தில் தவிர்க்க வேண்டிய பண்புகள் 4 தருக. சுற்றி வளைத்து பேசுதல், உபகதை சொல்லுதல், நேரடியாக தாக்குதல், தலைப்பிலிருந்து விலகி பேசுதல். இவையே விவாதத்தில் தவிர்க்க வேண்டிய பண்புகளாகும். அலகு தொடர்பான மாதிரி வினாக்கள். முதலில் பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ஒரு படைப்பை விமர்சனம் செய்வதன் ஊடாக தரமான படைப்பை அறியலாம், அழகியல் உணர்வை இனங்காணலாம், சிறந்த வாசகர்களை உருவாக்கலாம். மேற்கூறிய யாவும் இவற்றுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். கிரிட்டிசிசம் என்பதற்கான தமிழ் கலைச்சொல். ஆய்வு, விமர்சனம், நூலாய்வு, கிரகித்தல். மூன்றாவது வினாவை பார்ப்போம். விவாதம் செய்பவருக்கு இருக்க வேண்டிய பண்பு அல்லாதது. 1 பொருத்தமான தகவல்களை திரட்டுதல், 2 எதிர்த்தரப்பினரது கருத்துக்களுக்கு பதில் வழங்குதல், 3 கூறியது கூறல், 4 தொனி வேறுபாட்டுடன் பேசுதல். இவற்றுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இனி 4வது வினாவை பார்ப்போம்.
ஒரு நேர்காணலின் நோக்கம் அல்லாதது. கருத்து வெளிப்படுத்தல், உரிய நபரை பிரபலமாக்குதல், நடப்பு விடயம் அறிதல், நிகழ்வு விவரம் அறிதல். ஐந்தாவது வினா, செவ்வி காண்பவருக்கு இருக்க வேண்டிய பண்பு. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப வினாவும் திறன், நேரத்தை கருத்தில் கொள்ளுதல், உணர்வுகளை மதித்து நடாத்துதல், மேற்கூறிய யாவும். இவ்வாறான வினாக்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். நாங்கள் மற்றுமொரு பகுதியை நோக்குவோம். சுருக்க விடை எழுதுதல். முதலாவது வினா, ஒரு படைப்பை விமர்சனம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் 2 எழுதுக. இரண்டாவது வினா, விமர்சகர் என்ற பதம் தொடர்பாக நீர் விளங்கிக் கொள்வது யாது? மூன்றாவது வினா, நேர்காணல் ஒன்றில் தவிர்க்க வேண்டியவை 4 எழுதுக. நான்காவது வினா, மாணவர் குழுக்களாக இணைந்து விவாதிக்கக்கூடிய 2 விவாத தலைப்புகள் எழுதுக. இறுதியாக, நேர்காணல் இடம்பெறும் தொடர்பு சாதனங்கள் 5 எழுதுக. நல்லது பிள்ளைகளே, அலகு தொடர்பான பயிற்சி வினாக்களுக்கு நீங்களே சுயமாக விடைகளை எழுதி பாருங்கள். நன்றி.